Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trade Achievers. இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு, அதோட ப்ரிவியூம் அதோட ரிவ்யூவும் இந்த வாட்டி நம்ம பார்த்துடலாம். மார்க்கெட் இனிமேட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ குட் ஈவினிங் guys. நம்ம எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இன்கம் நிஃப்டியோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா முன்னாடியே சார் நேற்று சொல்லியிருப்பாங்க, ஏன்னா சைட்வேஸ்குள்ளே வந்துடுச்சு. அது என்ன சான்சஸ் இருக்குன்னா திருப்பியும் சைட்வேஸ்க்கான பாட்டம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் கரெக்ஷன் ஃபேஸ் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது, மார்க்கெட்டில் என்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து சைட்வேஸில் இருக்கு. முன்னாடியே சொல்கிற மாதிரி தான், இதெல்லாம் சின்ன கரெக்ஷன் தான், மொத்தமான ட்ரெண்டு கிடையாது. இது 1 ஹவரோட சைட்வேஸ், கொஞ்ச நாளைக்கு சைட்வேஸில் போகலாம். அதுக்கப்புறமா அல்டிமேட் ட்ரெண்ட் என்னவோ அதில் தான் கண்டினியூ ஆகும். ஸோ நிஃப்டி இப்போதைக்கு சைட்வேஸில் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எப்போதுமே பார்க்குற மாதிரி பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வரைஞ்ச ட்ரெண்ட் லைனை உடச்சி இப்போ கரெக்டாக மார்க்கெட் எங்கே வந்திருக்குன்னா ரீடெஸ்ட்டுக்கும் வந்திருக்கு. மார்க்கெட் கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் ரீடெஸ்ட்டுக்கும் வந்திருக்கு. ஸோ இதுவும் வெயிட் பண்ணி பாருங்க. இதுவும் ப்ரீவியஸ் லோ, கரெக்டாக ப்ரீவியஸ் பாட்டம் கிட்ட வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த லெவல் பாட்டம் கிட்ட வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் கீழே வரதுக்கான நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி அங்கே வந்துச்சுன்னா அங்கே டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அங்கே ரிவர்ஸில் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் இப்போதைக்கு வெயிட் பண்ணி பாருங்க, மார்க்கெட் எந்த மாதிரி ஆகுதோ அதுக்கப்புறமா நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் ப்ரீவியஸ் லோன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சைட்வேஸ் தான். கிட்டத்தட்ட சைட்வேஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ்ல அந்த இது உடஞ்சிருந்தோம். ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ்ல அந்த சைட்வேஸ் உடஞ்சிட்டு இருந்தோம். இப்போதான் மார்க்கெட் என்ன இருக்குன்னா அந்த சைட்வேஸை உடைச்சிருக்கு. ஸோ உடைச்சதுனால நம்ம ஒரு கரெக்ஷனே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது கீழே ஒரு கரெக்ஷன் கொஞ்சம் தூரம் கீழே வரலாம். அது எவ்வளவு தூரம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 கரெக்டாக இப்போ மார்க்கெட் எங்க இருக்குன்னா 0.5% கிட்ட இருக்கு. அப்படியே இன்னும் கரெக்ஷன் கண்டினியூ ஆகுதுன்னா 0.618 வரைக்கும் நம்ம கரெக்ஷன் வந்ததுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால மார்க்கெட் வந்து 0.618 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த இடத்துல நம்மளுக்கு மார்க்கெட் 2% கொடுச்சுன்னா நம்ம தைரியமா பை பண்ணிக்கலாம். ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. எவ்வளவு தூரம் வரலாம்னா 0.618 வரைக்கும் வரலாம். ஸோ இது உங்களுடைய கோல்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, இன்னும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அதுக்கான டார்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா $74, $73.90, $74 வரைக்கும் போகும். ஆனால் யூஎஸ் ஆயிலும் இன்னும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இதையும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இதான் உங்களோட ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ ஃபார் டுடே. தேங்க்யூ. ஸோ ஆல்ரைட் கைஸ், இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பேட்டர்ன்ஸ்லாம் இப்படி தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, take care.